வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம இப்ப பார்க்க போறது 7th யூனிட்ல இருந்து டெர்பினாய்டு அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே இருக்கக்கூடிய ஜிஞ்சிபெரின் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஜிஞ்சிபெரினோட ஸ்ட்ரக்சர் இங்க டிரா பண்றேன். இங்க காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட் வரும். இந்த இடத்துல ஒரு மொத்தம் 3 டபுள் பாண்ட் இருக்கும். ஓகேவா? இதான் யாரோட ஸ்ட்ரக்சர்னா ஜிஞ்சிபெரினோட ஸ்ட்ரக்சர். இதோட மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா C15H24. இது ஒரு மோனோசைக்ளிக், ஒரு ரிங் தானே கம்ப்ளீட்டா இருக்கு. ஸோ அதனால இது ஒரு மோனோசைக்ளிக் செஸ்கியூ டெர்பினாய்டு. ஆல்சோ இது என்னன்னு சொல்லலாம், ட்ரை டெர்பினாய்டுன்னு சொல்லுவாங்க. இது ஆப்டிக்கலி ஆக்டிவ் நேச்சர் உண்டு. அதுக்கப்புறம் இது எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஞ்சர் ஆயில்ல இருந்து கிடைக்குது நெகட்டிவ் ஃபார்ம்ல. இது வந்துட்டு HCl-ஓட ரியாக்ட் பண்ண வச்சோம்னா நம்மளுக்கு டைஹைட்ரோகுளோரைடு தரும். இதை வச்சு நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இதுல காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட் தானே இருக்கு. ஸோ ஒரு காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா இது டைஹைட்ரோகுளோரைடு தரதுனால. அதுக்கப்புறம் இதை பிளாட்டினம் ஹைட்ரஜன் முன்னிலையில இதை ரிடக்ஷன் பண்ணோம்னா ஹெக்ஸா ஹைட்ரோ ஜிஞ்சிபெரினை தருது. பிகாஸ் இதுல 3 டபுள் பாண்ட் இருக்கா, அதனால என்ன பண்ணுவோம், 3 மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்சர்வ் பண்ணி, ஏன்னா அப்போ 6 ஹைட்ரஜன் தானே 3 மாலிகுல்ஸ்னா, அப்போ அதனாலதான் ஹெக்ஸா ஹைட்ரோ ஜிஞ்சிபெரின் கிடைக்குது. ஓகேவா? இதை வச்சு நம்ம 3 டபுள் பாண்ட் இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றோம். நெக்ஸ்ட் இதை ஓசனாலிசிஸ் ரியாக்ஷன்ல இன்வால்வ் பண்ணோம்னா 3 ப்ராடக்ட் தரும், அசிட்டோன், லவ்லினிக் ஆசிட், சக்சினிக் ஆசிட்னு. இதை வச்சு இதை என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு வந்துட்டு பிசப்போலின் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இதான் பிசப்போலின். இந்த பிசப்போலின் காம்பவுண்டையும் ஓசனாலிசிஸ் பண்ணாங்க அப்படின்னா சேம் ப்ராடக்ட்ஸ் தான் தரும், இந்த 3 ப்ராடக்ட்ஸை தான் தரும். ஸோ அதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா இது அதாவது ஜிஞ்சிபெரினும் பிசப்போலின் ஸ்ட்ரக்சர் தான் கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே சேம் ப்ராடக்டை தர்றதுனால. நெக்ஸ்ட் இந்த ஹெக்ஸாஹைட்ரோ ஜிஞ்சிபெரின் எடுத்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஃபர்தரா ரியாக்ஷன் கேரிட் அவுட் பண்ணி பாக்குறாங்க. ஹெக்ஸாஹைட்ரோ ஜிஞ்சிபெரின் எடுத்துக்கிறாங்க. எடுத்து பலாடியம் கார்பன் போட்டு டீஹைட்ரஜனேட் பண்ணும்போது நம்மளுக்கு 6 para-tolyl 2-methyl heptane கிடைக்குது. இதை குரோமிக் ஆக்சைடு போட்டு என்ன பண்றாங்கன்னா ஆக்சிடேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த 3 ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இந்த ரியாக்ஷனை வச்சு என்ன கன்ஃபார்ம் பண்றாங்க, ஜிஞ்சிபெரின் வந்து பிசப்போலின் ஸ்ட்ரக்சரை தான் பெற்றிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. நெக்ஸ்ட் டைஹைட்ரோ ஜிஞ்சிபெரின் எடுத்துட்டு ஆக்சிடேஷன் பண்றாங்க பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட. பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கீட்டோ டைகார்பாக்சிலிக் ஆசிடை தருது. இதை வந்துட்டு சோடியம் ஹைப்போப்ரோமைடு போட்டு ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அப்போ பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிடை தருமா. ஓகேவா? ஜிஞ்சிபெரினை அது மாதிரி சல்ஃபரோட போட்டு ஹீட் பண்ணோம்னா, அதாவது C15H24 தானே ஜிஞ்சிபெரின், இதை சல்ஃபர் போட்டு நம்ம ஹீட் பண்ணோம்னா நம்மளுக்கு கெடலின் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் தருது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். கெடலினோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வச்சு ஜிஞ்சிபெரினோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஓகேவா? இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ரெட் கலர்ல கொடுத்துருக்கேன். வேற உங்களுக்கு என்ன டாபிக் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.